अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व हबीबना व मौलाना मुहम्मद मुस्तफ़ा रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला आलिहि व असहाबिहि अजमईन। अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व बिल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लौला फ़ज़्लुल्लाहि व रहमतुहु अलैकुम लकुन्तुम मिनल ख़ासिरीन। वक़ाल अल्लाहु तआला फ़ी आयतिन उख़र लौला फ़ज़्लुल्लाहि अलैकुम व रहमतुहु लमस्सक्तुमु शैतान। वक़ाल अल्लाहु तआला फ़ी आयतिन उख़र लौला फ़ज़्लुल्लाहि व रहमतुहु मा ज़क्का मिनहुम। सदक़ल्लाहु मौलानल अलीम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. அகிலத்துக்கோர் அருள் விளக்காய் இவ்வையகத்தில் அவதரித்து அனைவர்களும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்று அருள்வாழ்விட்டு சென்ற நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், சத்திய சீலர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், பெரியோர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக சிறப்பான இந்த மாதத்தில் மிக சிறப்பான இந்த இடத்திலே மிக மிக சிறப்பான அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனிமேல் வரக்கூடியவர்கள் மீதும் அல்லாஹின் பேரருள் என்றென்றும் உரித்தாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை தொடங்குகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, காலங்கள் உருண்டு ஓடி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அதே வேகத்தில் மார்க்கத்தை விட்டும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக ஆகிவிட்டது. காலம் எவ்வளவு உருண்டு போய் கொண்டிருக்கின்றதோ கியாமத்து நாள் நெருங்க நெருங்க மார்க்கத்தை விட்டும் உருண்டு ஓடி எங்கேயோ போகக்கூடிய நபர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அத்தகைய ஜமாத்து கூட்டத்தை விட்டு நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. கண்ணியமிக்கவர்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க வேண்டும்? மார்க்கத்தை விட்டு உரண்டு ஓடக்கூடிய கூட்டமே ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று மார்க்கம்ண்டு சரியாக புரிந்தோ புரியாமலோ ஓடுறோம். என்னென்று எல்லாம் தெரியும், ஆனால் ஒட்டுறதில்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம். யாருக்கு தெரியாமல் இருக்குது? தொழுகை 5 நேரம் கடமைண்டு எல்லாத்துக்கும் தெரியும். வாரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் எங்கே வர்றோம்? சலாம் கொடுத்துமே ஓடிடுறோம். சரி, ஏதோ வேலை செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க, பாக்கி எல்லாம் விரண்டு ஓடுது. அவர்களும் விரண்டு ஓடக்கூடிய அந்த நபர்களும் மார்க்கத்தை புரியாமல தெரியல, இங்கே பள்ளிவாசலையே வெளியே உட்காந்து கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு காலத்தில் நாம் இருக்கும்போது அல்லாஹ்ட்ட என்ன கேட்கறது? இன்னொரு பக்கம் இது செய்யக்கூடாது, இது செய்யலாம், அது செய்யக்கூடாது, அது செய்யலாம். நமக்குள்ளேயே மார்க்கத்தை சிலதை புரிந்தும் புரியாமலும் அந்த தன்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடியதை வைத்து கூட
இது ஹதீஸில் இருக்கிறதா இல்லையா, அல்லது பெரியோர்கள் செய்திருக்கின்றார்களா இல்லையா, எதுவும் பார்ப்பதில்லை. அவர்களே செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மார்க்கத்தை கவலை பிடிப்பதில்லை. அவரும் விரண்டு ஓடுவதை போன்றுதான். இப்படி உள்ள நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க வேண்டும்? இந்த சொல்லக்கூடிய நான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் நபிமார்கள் அதைத்தான் கேட்டாங்க. ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் இதுதான் இருந்துச்சு, இது நடந்துச்சு. அதனால தான் நபிமார்களையே அல்லாஹ் வஹி இறக்கி நபியே இதை கேளுங்கன்றான். நபியே இந்த துவாவை கேளுங்க. நபிகளுக்கு வந்துச்சு. சுலைமான் நபிக்கு கேட்டாங்க, அந்த ஆயத்தை இறங்குச்சு. இப்படி எல்லா நபிமாருடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் அதைத்தான் கேட்டாங்க. அல்லாஹ் கேட்கும்படி சொன்னான். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். கேட்டே ஆகணும். அது என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அவ்வளவுதான் முதல் கட்டம். உங்கள் துஆவிலே, யா அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை கொண்டு என்னை போர்த்திக்கொள், உன்னுடைய அருளை கொண்டு என்னை போர்த்திக்கொள். நான் பாவிதான். பல வகைகள் இபாதத்து இல்லாத நிலையிலும் பாவிதான், இபாதத்து செய்த நிலையிலும் பாவிதான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. முழுக்க என்னுடைய இபாதத்தெல்லாம் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இடத்துல கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கி உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த தோழர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் எழுந்த பின்பதாக அல்லாஹ்வின் பக்கம் என் எண்ணம் போகிறது. அபூ ஹாரிஸா சொல்கிறாங்க. அதற்கடுத்து நான் அதிகாலையில் தொழுக நின்றால் நான் ஒன்று தான் என்னுடைய அமிர்தத்தில் கையில் இருந்துச்சு, அதுதான் செய்வேன். என்ன? யா அல்லாஹ், எனக்கு முன்பதாக காபத்துல்லா இருக்குது, எனக்கு முன்பதாக காபத்துல்லா இருக்குது, எனக்கு பின்பதாக மலக்கல் மௌத்து இருக்காங்க. இந்த தொழுகை கடைசி தொழுகையாக இருந்தாலும் இருக்கலாம். ஆகையினால் இந்த தொழுகை நீ ஏற்றுக்கொண்டு ஒரு ரஹமத்தை கொண்டு என்னை போர்த்திக்கொள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, ஹக்க சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள், மூமினுடைய பட்டியலில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிதான் அடுத்த நிலைமை எப்படி இருக்குது என்னன்னு சொல்ல முடியாது நமக்கு. அதை அவங்க விவரித்து சொல்கிறாங்க. எனக்கு முன்பதாக காபத்துல்லா இருக்குது, அப்படி தான் தக்கபீர் கட்டணும். நம்ம என்னைக்காவது அப்படி கட்டியிருக்கோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அபூ தாவூது, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே இந்த அபூ ஹாரிஸாவுடைய வரலாற்றில் எல்லா கிதாபிலும் இருக்குது. எனக்கு முன்பதாக காபத்துல்லா இருக்குது, எனக்கு பின்பதாக மலக்கல் மௌத்து. ரெண்டுக்கு குரான் ஆயத்து. இன்னைக்கு காலைல கூட ஓதுனாங்க இல்லையா, ஒக்கில் அப்புக்கும் மலக்கல் மௌத்து உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கிறது தஃபீரூன மின்ஹு, உங்கள்கிட்ட அப்படியே விரண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் அக்பர். உண்மை தானே? அதை உன் தொழுகையில் காமிங்களேன். நான் காமிச்சேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ முஃமினாக ஆகிவிட்டாய், முஃமினாக நிலையில் இருக்கின்றாய் என்று சொன்னார்கள். ஹைர், அந்த அளவுக்கு நம்ம இல்லாமல் இருக்கன்னு அதுக்கு சொல்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. ஒரு உயர்வான தக்குவாவோடு அமல் செய்யக்கூடியதை நம்மளால் முடியலைங்க. உங்களால் கூட ஒரு சிலது இருக்கலாம், இந்த பாவிக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்னபடியாக நாம் தொழுகிறோம், அல்லாஹ் ரசூல் சொன்னபடியாக நம்ம செய்கிறோம், அல்லாஹ் ரசூல் சொன்னபடியாக ஒவ்வொரு நம்முடைய அசை ஊராக இருக்குது இல்லை. அப்போ இபாதத்தை எடுத்தாலும் சரி பலகீனம்தான், நல்ல காரியம் எடுத்தாலும் சரி அதுலேயும் பலகீனம்தான். நல்ல காரியத்தை எடுத்துக்கிட்டு எதை எடுத்தாலும் சரி பலகீனம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னதை கேட்டு அல்லாஹ் இடத்துல நரகத்தை விட்டும் விடுதலையாகி சொர்க்கத்தை நாம் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான். ரஹமத்து இல்லாத சுலைமான் நபி சொல்கிறாங்க,
லவ்லா ஃபதுலுல்லாஹி வ ரஹ்மத்துஹு, உன்னுடைய ரஹமத்து மட்டும் எனக்கு இல்லை என்றால் நிச்சயமாக நான் நஷ்டவாளி தான். யாருங்க? நபிகள் சொல்றாங்க, உன்னுடைய ரஹமத்து இல்லைன்னு சொன்னா நான் நஷ்டமா போயிடுவேன். ஏன்? இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, அது நல்லது, இது கெட்டது, இது செய்கிறது எனக்கு பெருமைக்காக, சுயநலத்துக்காக, எவ்வளவு பிரச்சனை. அப்போ அதனால் இந்த நபிமார்கள்லாம் சொன்னார்கள். அப்போ ரஹமத்தை தான் தயவு செய்து எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருங்க. துவாவில் 1000 நம்ம கேட்குறோம். யாரெல்லாம் எனக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து, எனக்கு பணத்தை கொடு, எனக்கு பொருளாதாரத்தை கொடு, என் மகன் பேரனுக்கு சீக்கிரம் விசா வர தெரிவிச்சிக்கிறாள்லா, குமர நிறைவு, எல்லாம் கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் முதலாக கை தூக்கி நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டால், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக, உன்னுடைய ரஹமத்தை என் மீது போர்த்திக் கொள்வாயாக. நபிகள் கேட்கவில்லையா? பராத் அன்று கேட்டார்களே, ஆயிஷா நாயகி வணங்கும் போதுதான் கேட்டார்களே, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தொழுகிறீங்களே, அழுகிறீங்களே, தஹஜ்ஜுதெல்லாம் நீங்கள் அழுகிறீங்களே என்று கேட்டபோது என்ன சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் நன்றி உள்ளவனாக ஆக வேண்டாமா என்ற ஒரு ஐட்டம். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நான் தேட வேண்டாமா? அவர் ரஹமத்தை கொண்டுதான் என்னை எல்லாத்தையும் நன்மையாக்கி வச்சு நாளை சொர்க்கத்தில் அடைவதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தானே. ஆயிஷா நாயகி அறிவுள்ளவங்க. யாரை சொல்ல? நீங்களுமா? ஏன் நீங்கள் இபாத் செய்கிறீங்க, அழுகிறீங்க, எவ்வளோ உயர்ந்த குணத்தில் இருக்கீங்க. நீங்களுமா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு? புகாரிலேயே இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கின்றது. 2 கையையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் வைத்து நானும் தான் 3 தடவை சொன்னார்கள். நானும் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தான் நான் ஈடேற்றம் பெற முடியும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லை என்றால் நிச்சயமாக நான் வீணாகிவிடுவேன், நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று இந்த ஆயத்தை ஓதி கூட்டினார்கள். அல்லாஹ் சொல்லவில்லையா? லவ்லா ஃபதுலுல்லாஹி வ ரஹ்மத்துஹு, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்து இல்லை என்றால் லகுன்தும் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளியாக ஆகிவிடுவீர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், லவ்லா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லமஸ்ஸத்துமு ஷைத்தான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து மட்டும் இல்லை என்றால் ஷைத்தான் பிடிச்சிருவான். இபாத் செய்யக்கூடியவர்களையே ஷைத்தான் பிடிக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லை, நாம கேட்கல. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்காவிட்டால், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீங்கள் விளங்காவிட்டால், புரியாவிட்டால், அல்லாஹ்வுடைய துவா கேட்காவிட்டால் ஷைத்தான் நம்மளை சீக்கிரமாக பிடிச்சிருவான். நீ எவ்வளோ பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய சாலிஹீனாக இருந்தாலும் சரி, ஷைத்தான் முடிச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் வடிகட்டு போடுவோம். அப்போ இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், லவ்லா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸக்கா மின்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து அருள் இல்லை என்றால் உங்கள் உள்ளம் சுத்தமாகவே ஆகாது, சுத்தமாகாது, குழம்பிக்கிட்டே இருக்கும். கத்தராத், இதை செய்யா, இது சரியில்லையா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா. அல்லாஹ்வுடைய ரஹமத்து இருந்தால் இஸ்திகாமத், ஒரே தான். என்ன மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்களோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆகையினால் முதல் கட்டமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தயவு செய்து துஆவில் கேளுங்கள், கலந்துக்குங்க. இதுவெல்லாம் இல்லைன்னா இனிமேலாவது யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொடு. அதே தமிழில் உங்கள் சொல்கிறேன், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை என் மீது பொழிய வை, உன்னுடைய அருளை எனக்கு கருணை காட்டு, கேளுங்கள். சரி, இந்த ஆயத்தினுடைய தொடர்பில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க. ஏன் புகாரி இமாமுடைய கிதாபில் ஷரஹ் எழுதுகிறாங்கல்ல, அவங்களும் இந்த கிதாபில் எழுதியிருக்காங்க. புகாரியுடைய ஷரஹில் இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 காரியங்கள் எழுதுகிறாங்க. ஏன்னா எதில் ரஹமத்து இருக்குது, எதில் ரஹமத்து இல்லைன்னு தெரியாததுன்னு எனக்கு அது தெரியாத காலமாக வேற போச்சு. ரஹமத்து உள்ளது பூரா இல்லைங்கிறோம், ரஹமத்து இல்லாததை செஞ்சிடுறோம். என்ன தைரியத்தில் என்ன ஆகிக்கொண்டு இருக்கின்றது உலகம்.
அப்போ என்ன செய்யணும்? இந்த 10ல் ஏதாவது ஒன்றாவது கடைபிடிங்கிறாங்க. இமாம் தப்தாசானி அவங்க எழுதுகிறாங்க கிதாபுகளில், ரொம்ப அற்புதமாக இதுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க. என்ன? முதல் கட்டமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குருன்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், நல்ல உங்கள் கூட சுகபத்து கொள்ளுங்க, நல்ல உங்களோட சேருங்க. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உண்டாகுவதற்கு ஒரு காரணம். நல்லவங்களோட கேளுங்க. வல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், இதையும் நபி தான் கேட்டாங்க. நபிமார்கள் கேட்டாங்க, யாரெல்லாம் எங்கள் நல்லவர்கள் கூட்டத்தில் கேளு சகவாசம். இன்றைக்கி அதெல்லாம் போச்சு. வசதி படைத்தவங்க வசதி படைத்ததோடு சரி, டாக்டரோட பழகிறதோடு சரி, இன்ஜினியர் பழகிறதோடு சரி. ஒரு கல்யாணத்தை கூட்டத்தில் பார்க்கலேன், அவங்க தேடி பிடிச்சி அங்கே 3 பேர் உட்காருவாங்க. என்னன்னு கேட்டால் அவர் என் கூட படித்தவர். இப்படி ஒரு காலம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவருடைய கூட்டத்தில் என்னை சேர்ப்பேன். நல்லவருடைய கூட்டத்தில் நம்ம ஈகோ பார்க்குறோம். என்ன, அவருடைய வசதியில் குறைவு, 5 நேரம் தொழுகிறாருப்பா, நல்லா இபாத் செய்கிறாரு, அல்லாட்ட அழுதுக்கு உருகி துவாவெல்லாம் செய்கிறாரு, பல தர்மங்கள்லாம் செய்கிறாரு, பல இதுலையும் செஞ்சுருக்காரு, ஒட்டுறதுக்கு நமக்கு மனசு வரல. ஏன்? ஈக்கோப்பம் வறுமையானவர், அசிங்கமாக இருக்கார், நல்ல ட்ரெஸ் கொடுத்துடல, டீசெண்டாக இல்லை, என்ன செய்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் முதல்ல நல்லவங்கிட்ட போக்கலுங்க. உலமாக்கள்கிட்ட இப்போ பழகிறாமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. உலமாக்கள்கிட்ட பழகிறமான்னு பாருங்கள். அவரெல்லாம் அஜித்மா இருக்க. பிலால்கிட்ட பழகிறாமா? அவரெல்லாம் பார்க்க நம்ம வேலைக்கு, நம்ம பள்ளியாளுக்கு வேலை செய்கிறவர். அப்படி ஒரு காலமாக போயிடுச்சு. இதுக்கு முன்பதாகலாம் உலமாக்களை அப்படியே பார்த்தா கண்ணீர் வடியும். அவங்கள துவா கேட்கறதுக்காக வேண்டியும், அவங்கள்ட்ட துவா எங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவர்கள் காத்து கிடப்போம். ஆனால் இப்பொழுது உலமாக்கள் அருகிலே உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கு கூட நம்முடைய முடியவில்லை. இந்த சகவாசம் உலமாக்களோடு கூட இருந்தால் நல்லது வரும். அல்லது நல்லமல் செய்யக்கூடிய நல்ல வாலிபர் கூட நான் சேர்ந்தோம் சொன்னால் நல்லமல் வரும். நீ இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருப்பேன், வாடா தொழுக, ஒன்றுக்காங்க கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? சேர மாட்டாங்களே. உங்களை எப்படா பள்ளியாசில் எல்லாம் தொழுதுட்டு வெளியே வர்றாங்களோ வெளியே நிற்பாங்க, பேசுவாங்க. நம்மளும் சேர்ந்து பேசிடுறோம். அந்த பேச நேரம் தெரியாது. இந்த மாதிரி 5 நேரம் நீ தொழுணுப்பா, தொழுகைக்கு வான்னு சொல்கிறோமா? அதுவும் விலகினம். தாமுருன பில் மஅரூஃப், நல்லது ஏவுங்க. நண்பர்கள்ட்ட அவரை ஃபாரினில் பழகினவர், பணக்காராக இருக்கார் பழகினவர், எல்லாத்தையும் விடுங்க, நல்லதை சொல்லுங்க, பழகுங்க. பழக்கத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவரோட கூட ஏற்றலே எங்களை சேர்ப்பாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்கணும். அந்த நல்லவருடைய சகவாசம் கிடைச்சிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுவும் இபாதத்தில் நல்லா செய்கிறாரு இபாதத்து. அந்த நல்ல பழக்கம் நல்லவர் கூட இருக்காதனால சிலது நம்மளே தவறி போடும். அது ரம்ஜானில் பார்க்கலாம். அதே மாதிரி ரம்ஜான் அப்போ எல்லாம் தொழுவோம், நல்லா இஃப்தாருக்கு எல்லாம் உதவி செய்வோம், எல்லாம் செய்வோம், தராதையும் தொழுவோம். அதுக்கு பின்னாடி பார்த்தா இந்த பைக் எடுத்துக்கிட்டு ஓடுறது, இது நல்லவருடைய பழக்கம் இல்லையே. அங்கே போகிறது, இங்கே போகிறது, அங்கே சுற்றுறது, இங்கே சுற்றுறது. ரமலான் மாதம் எவ்வளோ பெரிய பொக்கிஷமான நாள், ஒவ்வொரு நிமிஷம் வீணாக்கலாமா? காரணம், நீ இபாத்து செய்யக்கூடியவராக இருந்தாலும் நீ பழகின அந்த பழக்கத்திலே அந்த நண்பர்கள் உன்னை சேர்த்துடுறாங்க. அப்போ நல்ல தொழுகையாளியாக இருந்தால் கூட உங்களை என்ன செஞ்சிருச்சு? கொண்டு போய் சேர்த்து விட்டுச்சு. அதுதான் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்கலன்னு சொன்னால் ஷைத்தான் பிடிச்சிடுவான். அவர் தொழிலாளியாக இருந்தானா யாராக இருந்தானா. ஆக கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கணும் என்று சொன்னால் அவனுடைய அருள், நம்முடைய அருள் பார்வை இந்த பாதி மீதுலாம் விழுக வேண்டும் என்றால் உங்கள் சகவாசம் பழக்க வழக்கம் நல்லவருடன் இருக்கட்டும்.
எவ்வளோ பெரிய விஷயங்கள் என்னென்ன நடக்குது, பப்ளிக்காக தைரியமாக என்னென்னமோ நடக்குதுங்க. சொல்றதுக்கு வெக்கமாக இருக்கு. முழுசாக புருக்கா போட்டுக்கொண்டு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத பேட்டி கொள்ளக்கூடிய அளவுக்குலாம் இருக்கு. என்ன வாழ்க்கை, என்ன போய்கிட்டு இருக்கு? மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை, புருக்கா போட்டு ரொம்ப பந்தா உட்கார்ந்துக்கிட்டு பேட்டி காண்றாங்க. சுபஹான் அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்க. ஏன் உங்கள் இபாதத்து வணக்கா வந்து எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்தால் சேர்ந்துடும், வீணாக போயிடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கணும். ஒரு 2-4 தான் சொல்ல முடியும், ஃபுல்லாக சொல்ல முடியாது, அதுக்காக சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்க. முதல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்பது ஒரு அருள். அந்த அருள் உங்கள் மீது சேர்ந்து விட்டால், உங்கள் மீது முழுமையாக ஆகிவிட்டால், உங்கள் பாவங்கள் எல்லாமே போயிடுங்க. எதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு ஹதீஸு புகாரில் வருது, நல்லா பிரட்டி பாருங்கள். பாபுல் ஒழுவுங்கிற பாடத்தில் புகாரி இமாம் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி ஒளி செய்கிறார். தொழுகைக்காக வேண்டி ஒளி செய்கிறார். ஒளி செய்யும்போது அவருடைய கையிலிருந்து கை செய்த பாவங்கள்லாம் நீங்குகின்றன. வாயின் மூலமாக ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் நீங்குகின்றன. முகத்தில் கண்ணு காது எல்லாமே செய்த தவறு பூரம் நீங்குகின்றன. எதில்? ஒழுவில். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நீ ஒளி செய்கிற, உன் பாவத்தை பூரா அல்லாஹ் கழுவுறான், உன் பாவம் பூரா நீங்குது. எத்தனை பேர் இந்த ரஹ்மத்தை நம்ம தேடி போகிறோம்? எப்போ ஒளி செய்வோம்? தொழுகைக்கு வந்தால் தானே. நம்ம தொழுகைக்கு வர்றதே இல்லையே, தொழுகைக்கு வர்றதே இல்லையே. ஆக ஒளிவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் நீக்குகின்றான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அவருடைய அருள். எதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய பந்தாவா பெரிய ஆலிமா இருக்குது, அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குதோ என்று. இல்லை, சாதாரண ஒரு மனுஷன் கொஞ்சம் மனம் உருகியா, அல்ல எனக்கு நான் அதிகம் ஓதலை, நான் அதிகமாக எதுவும் படிக்கலை, எனக்கு அதிகமாக எதுவும் தெரியாது, என் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிடான்னு நினச்சி வச்சு உருகி ஒளி செஞ்சால் எல்லா பாவம் போச்சே. இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இரண்டாவது தௌபா. தௌபாவை நாம் அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைச்சுன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். மூணாவது இஸ்திஃபார். இப்போ தௌபாவுக்கும் இஸ்திஃபாருக்கும் மத்தியில் ரொம்ப பேர் வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ரொம்ப நெருங்கி பார்க்குறது இல்லை. சதக்கா, ஜக்காத்து, ஹதியா, தொஹுஃபா, நிறையா இருக்குது இல்லையா? இதெல்லாம் அரபியில் நல்லா டீப்பாக தெரிஞ்சவங்க புரியும். தௌபா வேறு, இஸ்திஃபார் வேறு. தௌபா வேறு, இஸ்திஃபார் வேறு. அதுக்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், தௌபா என்பது அந்நதுமு ஹுவ தௌபா. மனசில் வருத்தப்படுறாருல செஞ்சுட்டு, அதே தௌபா. வேற ஒன்றும் பெருசாக நாளைக்கு தௌபா பார்க்குறா அப்படியே அழுகிறாருண்டு, அது இஸ்திஃபார். தௌபான்னா என்னங்க? மனசில் கை சேதப்படுகிறார். நான் இந்த மாதிரி நான் தெருவில் போகும்போது ஒரு பார்வை பெண் மேலே விழுந்துருச்சுடா அல்லாண்டு வருத்தப்படுறாருல, தௌபா செஞ்சுட்டான்னு அர்த்தம். செஞ்சதை கை தூக்கி கேட்குறாரு, யாரெல்லாம் நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருண்டு, அது இஸ்திஃபார். அப்போ தௌபா கேட்டாலும் சரி, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கணும், வருத்தப்படணும், கவலைப்படணும். நான் இன்றைக்கி என்ன, நான் காலையிலேருந்து எவ்வளவு செஞ்சேன், பொருளாதாரத்தினால், எண்ணத்தால், உடையால், நடையால், பார்வையால் எவ்வளவு பாவம் செஞ்சுருக்கலாம். அல்லாஹ் வருத்தப்படுங்க, தௌபா செஞ்சீங்கன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். அதை தூக்கி அல்லாஹ்ட்ட கேளுங்க, கையேந்தி இஸ்திஃபார், அதுலேயும் தௌபா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை ரொம்ப லேசாக வச்சுருக்கான் அவனுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கு. இன்னொன்று
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், இன்னல் ஹசனாத்த யுதுஹிப்ன ஸய்யாத். அதுதானே, இன்னல் ஹசனாத்த யுதுஹிப்ன ஸய்யாத். தயவு செய்து நன்மையை ஏதாவது ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவு. கல்வியா, இந்த இப்போ காலையில் கல்வி கொடுக்குறாங்கல்ல, தப்சீர் செய்கிறாங்கல்ல, இதுவும் ஒரு சதக்காதான். இதைத்தான் நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் தெருவிலே செல்லுகின்றான். தெருவிலே செல்லும்போது ஒரு மரத்தை, அவன் பாதையில் கிடக்கக்கூடிய மரத்தை வெட்டி ஒதுக்கி போடுகின்றான், அல்லது ஒரு முள்ளு கிடக்கு எடுத்து ஒதுக்கி போடுகின்றான், அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்து விட்டான். பாருங்களா எவ்வளோ பெரியது. பெரிய வணக்கம் செய்யலைங்க, பெரிய வணக்கம் செய்யலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி நன்மை, இன்னல் ஹசனாத்த, இந்த மாதிரி நன்மையான காரியங்கள் யுதுஹிப்ன ஸய்யாத். பாவங்களை நீங்கள் செஞ்ச பாவங்களை பூரா அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அப்போ எதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை எதில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறையா இருக்குது, ஒரு 4-5-10 இருக்குது. 10 விஷயம் கிதாப்பில் எழுதுகிறாங்க. டைம் இல்லை, அடுத்த தடவை வாய்ப்பு இருந்து அல்லாஹ் என் நசீபாக்கி எனக்கு ஹயாத்தை கொடுத்துருந்தா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னொன்று, அல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கிடைப்பதிலையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து மூலமாக கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு ஏங்குங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் ஒரு ரஹமத்தை கொடு. அது ரஹமத்து. அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்கிறான், ரஹமத்துல் ஆலமீன், ஆழத்துக்கெல்லாம் ரஹமத்து. அந்த ரஹமத்தையும் எனக்கு கூறா அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத்து அது எதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ தாடி வச்சுருக்க, அல்லாஹ்வுடைய ஷஃபாத்து, ரசூலுடைய ஷஃபாத்து கிடைக்கலாம். ஆஹா, இந்த வயசில் ஒரு சுன்னத்தை பேணுறாரு. ஆக ரசூலுடைய சுன்னத்தை பேணி செய்யக்கூடிய ஒரு விஷயத்திலும் ரசூலுடைய ஷஃபாத்து கிடைக்கும். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். அப்போ இப்படியாக நமக்கு நிறையா இருக்குது. நல்லா பாருங்கள், யோசிங்க, சிந்திங்க. எந்த வகையாலேயாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். ஏன் இப்படி அல்லாஹ் சொல்கிறேன் தெரியுமா? இந்த அடியாரின் மீது அவன் காட்டிய ஒரு பெரிய நப்பாசை, எப்படியாவது இவன் பாவத்தை மன்னிச்சுட்டு சொர்க்கவாதி ஆக்கலாம், அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய கருணையா. எனக்கு தெருவில் போகிற ஒரு கல் முள்ளை எடுத்து போட்டால் உனக்கு இது கிடைக்கிது, பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. எவ்வளோ அதிகம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன சின்ன அதிகம் தான், சின்ன சின்ன விஷயம் தான். ஏங்கி தவிக்கக்கூடிய வாயில்லா ஜீவனுக்கு தண்ணி ஊற்றுனாங்க, சொர்க்கம் போகிறாங்க. ஏன்? ரசூலுடைய உம்மத்து மேலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து மீது அல்லாஹ் காட்டிய பெரிய கிருபை. என் ஹபீபுடைய உம்மத்து எதையாவது ஒன்று செய்யட்டும், அதை கொண்டு அவருக்கு நான் பாவம் மன்னிப்பு அளித்து சொர்க்கவாதியாக ஆக்குவேன் தான். ஆக இந்த மாதம், வரக்கூடிய மாதம் ரசூலுடைய ஷஃபாத்தை தேடுவதற்காக உள்ள ஒரு மாதம். ரபியுல் அவ்வல். சுன்னத்தை பேணுங்க, சுன்னத்தை பேணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அந்த சுன்னத்தை அப்படியே கடைபிடியுங்கள். குறைஞ்சபட்சம் ஸலவாத்தாவது அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் செய்கிறான்ல, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன். நேரம் சொன்னானா, காலம் சொன்னானா? இல்லையே. இப்போ நம்ம தொழுகிறவங்களே இந்த 10 தடவை 5 தடவை ஸலாத்து ஓதுறாங்க, ஓத மாட்டேங்கிறமே, மௌனமாக இருக்கிறமே. ஸலவாத்து சொல்லுங்க. ஸலவாத்தின் மூலமாகவும் நம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஷஃபாத்து இருக்கின்றது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தி. ஆனால் நீங்கள் புகழ்றீங்களோ புகழலையோ, அல்லாஹ் புகழ்ந்துட்டாங்க. போய் தஃசீரை பிரட்டி பாருங்கள். வரஃபஅனா லக ஸிக்ரக். ஏன் இந்த ஆயத்தை இறக்குனான்னு இப்போ ரொம்ப சிந்திக்க வேண்டியது. அப்படியே உங்கள் புகழை நான் புகழ்ந்துட்டேன். புகழ்ந்தாலும் சரி, அவங்க புகழ விட்டாலும் சரி, நான் புகழ்ந்துட்டேங்கிறேன் அல்லாஹ். அப்போ நம்ம ஸலவாத்தின் ஓதுன் மூலமாகவும் புகழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழலாம்.
அதே மாதிரி இன்னொரு ஆயத்து இருக்கு பாருங்க, அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இந்த பாவிகள்லாம் சேர்க்கணும். வல சௌஃப யூதீக ரப்புக்க ஃபதர்லா, நபியே உங்களுக்கு பெரிய ஒரு வெகுமதி நான் தர்றேன். என்னன்னு தெரியுமா? நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ யூதீக ரப்புக்க ஃபதர்லா, நீங்கள் எதை கொடுத்தா நீங்கள் பொருந்திக்கிறீங்களோ அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய காரியத்தை உங்களுக்கு நான் தர்றேன். இந்த ஆயத்து இறங்கணுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் இப்போ என்ன பொருந்திக்கிறீங்க, எதை கொண்டு பொருந்திக்கிறீங்க? உலகத்தில் உங்கள் குடும்பத்தார்களுக்கெல்லாம் நிறையா செல்வாக்கு இருந்தால் பொருந்திக்கிறீங்களா? எதை கொண்டு பொருந்திக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்னாங்க நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துமாறு நரகத்தில் கடைசி வரையிலும் நரகத்தை விட்டு வெளியாகிற வரை நான் பொருந்த மாட்டேன். அல்லாஹு அக்பர். இந்த ஆயத்துக்கு மட்டும் நான் விடிய பயன் செய்யலாம். என்னுடைய உம்மத்துமாருங்க நரகத்தில் ஒருத்தரோடு இருக்கக்கூடாது, எல்லாம் சொர்க்கவாதி ஆகணும், அதுவரை நான் பொருந்த மாட்டேன். அதனால தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ரசூலுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. ஆக அன்புக்குரியவரே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய அமல்களும் தயவு செய்து நல்லவர்களும் சேர்ந்து அமல் செய்ய ஆரம்பிங்கள். என்னென்னமோ உலகத்தில் துனியாவில் நடக்குது, அந்த பக்கமெல்லாம் கவனம் செலுத்தாமல் அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய ராமத்தை எது எதில் இருக்கோ அந்த ராமத்தை எல்லாம் நாங்கள் செய்வதற்கு நல்லல் புரிவாயாக என்று அல்லாஹ்டை கேளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அவருடைய அருள் பிச்சையை இந்த பாவியின் மீது நம் மீது அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலா போடுவானாக. நம்முடைய அமல்களை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. இவ்வளவு பெரிய உயர்ந்த அமல் செய்தாலும் கொஞ்ச நேரத்தில் லைத்தான் நம்மளை பிடிச்சி வீணாக்கி விடாமல் காப்பாற்றுவானாக. உள்ளத்தையும் பரிசுத்தமாக ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது ஜாகிர் ஹுசைன் தெருவில் இருக்கின்ற மதரசாவில் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் பெண்கள் பயான் ஜாகிர் ஹுசைன் தெருவில் இருக்கின்ற மதரசாவில் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய வீட்டினுடைய பெண்களை அனுப்பி வைத்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.